என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள். தாம்பரம் மாநகராட்சி திருநீர்மலையில் போலியோ சொட்டு மருந்து முகாமை அமைச்சர் மா சுப்பிரமணியன் துவக்கி வைத்தார். தேசிய போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம் தமிழகத்தில் செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருநெல்வேலி, சிவகங்கை, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் மத்திய அரசு சார்பில் நடக்கிறது. அரசு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள், துணை சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள் உட்பட பல்வேறு இடங்களில் இந்த முகாம்கள் நடத்தப்படுகிறது. அந்த வகையில் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி திருநீர்மலை பகுதியில் நகர்ப்புற துணை சுகாதார நிலையத்தில் போலியோ சொட்டு மருந்து முகாமினை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் அமைச்சர் அன்பரசன் துவக்கி வைத்தனர். இதில் திருநீர்மலை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதி மக்கள் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்தினை போட்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி பகுதியில் உள்ள திருநீர்மலை நகர்ப்புற துணை சுகாதார நிலையத்தில் போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் அமைச்சர் திரு தாமோ அன்பரசன், இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு இ கருணாநிதி, வணக்கத்திற்குரிய மேயர், துணை மேயர், மாவட்டத்தின் மாட்சிமை தங்கிய ஆட்சித்தலைவர், மாநகராட்சியின் ஆணையர் உள்ளிட்ட பெருமக்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த முகாம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த முகாமை பொறுத்தவரை ஏற்கனவே தமிழ்நாட்டில் கடந்த 29 ஆண்டுகளாக போலியோ சொட்டு மருந்து முகாம்கள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் 21 ஆண்டுகளாக போலியோ நோய் பாதிப்பு இல்லாத தமிழ்நாடு என்கின்ற நிலையை மிக சிறப்பாக எட்டியிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இறுதியாக 2004ஆம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு போலியோ பாதிப்பு கண்டறியப்பட்டது. 29 ஆண்டுகளாக போலியோ சொட்டு மருந்து வழங்கி கொண்டிருந்தாலும் 21 ஆண்டுகளாக இன்றைக்கு இந்த போலியோ நோய் பாதிப்புகள் இல்லாத தமிழ்நாடாக இருந்து வருகிறது. கடைசி பாதிப்பு 2004ஆம் ஆண்டு திருநெல்வேலியில். அதே இந்திய அளவில் ஹவுரா, மேற்கு வங்கம் ஆகிய பகுதிகளில் 2011ஆம் ஆண்டு இதற்கான பாதிப்புகள் போலியோ வைரஸ் இருப்பதென்பது கண்டறியப்பட்டது. இந்த நிலையில்தான் 2012ஆம் ஆண்டு உலக சுகாதார அமைப்பு போலியோ வைரஸ் பரவல் கொண்ட தொற்றுநோய் நாடுகள் பட்டியலிலிருந்து இந்தியாவை நீக்கி 2014ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 27ஆம் தேதி போலியோவிலிருந்து விடுபட்ட நாடாக இந்தியாவை அறிவித்தது. ஆக ஒரு 11 ஆண்டுகள் இந்தியா முழுமைக்கும் போலியோ பாதிப்பு இல்லாத நாடாக இருந்து வருகிறது. 21 ஆண்டுகளாக தமிழ்நாடு போலியோ பாதிப்பு இல்லாத மாநிலம். 11 ஆண்டுகளாக இந்தியா போலியோ நோய் பாதிப்பு இல்லாத நாடு என்கின்ற வகையில் விளங்கி வருகிறது. இந்த நிலையில்தான் இன்றைக்கு அண்டை நாடுகளில் போலியோ வைரஸ் பரவல் காணப்படுவதால் அண்டை நாடுகளில் இந்தியாவை தாண்டி பல்வேறு நாடுகளில் போலியோ வைரஸ் பாதிப்பு மீண்டும் தலை தூக்க தொடங்கி இருக்கிற காரணத்தினால் இந்தியா போலியோ வைரஸ் நிபுணர் ஆலோசனை குழு என்கின்ற ஒரு அமைப்பு இந்தியாவில் ஒரு 21 மாநிலங்களை கண்டறிந்து அந்த 21 மாநிலங்களில் 269 மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து இந்த 269 மாவட்டங்களை கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும், போலியோ சொட்டு மருந்து ஒரு முகாம் நடத்திட வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறது. அந்த வகையில் 269 இந்திய மாவட்டங்களில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை 6 மாவட்டங்கள் இன்றைக்கு கண்டறியப்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, சிவகங்கை, தஞ்சாவூர், திருநெல்வேலி மற்றும் விருதுநகர், இந்த 6 மாவட்டங்களிலும் இன்று காலை தொடங்கி மாலை வரை போலியோ சொட்டு மருந்து அளிக்கப்படவிருக்கிறது. இது இந்த 6 மாவட்டங்களில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், சத்துணவு மையங்கள், பள்ளிகள் மற்றும் முக்கிய இடங்கள் என்று 7091 மையங்களில் இந்த போலியோ சொட்டு மருந்து அளிக்கும் நிகழ்வு நடைபெற்று வருகிறது. இந்த மையங்களின் வாயிலாக இன்றைக்கு
88,000 குழந்தைகள் பயன்பெறவிருக்கிறார்கள். எனவே இந்த மையங்களில் குறிப்பாக ஏற்கனவே நான் அறிவித்த இந்த 6 மாவட்டங்களில் இருக்கிற தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு தவறாமல் போலியோ சொட்டு மருந்து போட்டுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அரசின் சார்பில் மிக விரிவான ஏற்பாடுகள் இதற்காக செய்யப்பட்டிருக்கிறது. 320 அரசு வாகனங்கள் இதில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறது. இதில் எங்கெங்கே இது மிக எளிதாக டிரான்சிட் பூத்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் பயண வழி மையங்களிலும் இந்த பூத்துகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள், சோதனை சாவடிகள், விமான நிலையங்கள் ஆகிய பகுதிகளில் இருக்கிற டிரான்சிட் பூத்துகளிலும் இந்த மருந்து அளிக்கும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு மட்டுமே இந்த போலியோ சொட்டு மருந்து மையங்களில் 27,000த்திற்கும் மேற்பட்ட சுகாதார பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், ஆசிரியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் இதில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். எனவே பொதுமக்கள் இந்த நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தங்களது குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்தை போட்டு இந்த பூமியிலிருந்து போலியோ என்கின்ற நோயை முற்றிலுமாக ஒழிக்க அரசோடு கைகோர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றோம். பேசும்போது குழந்தைகள் கூட போடலாம். ஆமாம், இது ஏற்கனவே கடந்த கால முகாம்களில் ஏற்கனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒன்றிய அரசின் வழிகாட்டுதலின்படி ஒரு 3/3/2024 அன்று ஒரே நாளில் 57 லட்சம் குழந்தைகள் இலக்கு என்று நிர்ணயிக்கப்பட்டு 59,20,000 குழந்தைகளுக்கு போடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, இந்த போலியோ மருந்து போடுகிற போது 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இது போடுவது என்பது அவசியம். தேசிய தடுப்பூசி அட்டவணையின்படி ஓரிரு நாட்களுக்கு முன்னால் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டிருந்தாலும் முகாம் நாளில் மீண்டும் சொட்டு மருந்து வழங்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதனால் பாதிப்பு இல்லை என்றும் சொல்லப்படுகிறது. சார், இப்போ போடுறவங்களுக்கு இந்த மை வைக்கிறீங்க, அந்த போடாதவங்க யாராவது இருந்தால் அவங்களை கண்டறிஞ்சு அவங்களை மீண்டும் அவங்கள எப்படி இல்லை, இது எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா தாய்மார்களுக்கும் அவருடைய குழந்தைகள் மேல் பெரிய அளவிலான அக்கறை இருக்கும். எனவே அந்த குழந்தைகளை பாதுகாப்பது, குழந்தைகளுக்கு நோய் வராமல் தடுப்பது, நோய் பாதிப்புகளிலிருந்து குழந்தைகளை பாதுகாப்பது என்பது தாய்மார்களின் கடமை. எனவே நிச்சயம் இந்த முகாம்கள் அரசு இந்த அளவுக்கான விரிவான ஏற்பாட்டை செய்திருக்கிறது. இதை பயன்படுத்திக் கொள்வார்கள் என்று கருதுகிறேன். சார், ராமதாஸ் என்ன காட்சி பொருளா அவர் போய் எல்லாரும் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அன்புமணி மேடையில் பேசியிருக்காரு. அது அவர் கையில் பெரியவர் கையில் நீங்கள் கேட்கணுங்க. நம்ம சொல்லி சார், கடந்த வாரம் ஹோலிஜர் ஸ்கூலில் நீங்கள் வந்து அந்த மருத்துவ கலந்துட்டீங்க. அப்போ வந்து புறம்பட் பல தாமல் புறம்பட் ஜிஹெச் வந்து பார்க்கணும்னு சொன்னீங்க. ஆமாம், பார்க்க போகிறேன். இப்போ ஆய்வு செய்யறேன். இல்லை இப்போ அதுக்கு ஒரு ஆய்வு கூட்டம் நடத்தியிருக்கோம். ஆய்வு கூட்டம் நடத்துனதில் 30 மருத்துவர்கள் சேங்ஷன் ஸ்ட்ரென்த்து 30 மருத்துவர்கள் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன புகார்கள், அந்த கழிவறை, அந்த மாதிரி விஷயங்களை நேரடியாக பார்க்க போகிறோம். அமைச்சருக்கும் ஒரு சிறு குறு தொழில் ஒரு மாநாடு ஒன்று இருந்தது கோயம்புத்தூரில், நேற்று தான் முடிஞ்சிருக்காரு. நாளை மறுநாளோ வந்து பார்க்க போகிறோம். சார், இந்த இரும்பல் மருந்து நிறுவனத்துக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் கொடுத்துருக்கோம். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள்